பெண்கள்னாலே அவங்க உடம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் நிறைய பெண்கள் அவங்க ஃபேஸ்ல ஏற்படுற பிம்பிள்ஸை போக வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு நிறைய காசு கொடுத்து ஆர்டிஃபிஷியல் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இதனால பருக்கள் தான் அதிகமாகுமே தவிர எந்த யூஸ் இல்லாம இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற எளிய பொருட்களை பயன்படுத்தியே பிம்பிள்ஸை ஒரே நாளில் போக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் டெய்லி ஆயில் ஃபுட் சாப்பிட்றது, அப்புறம் உங்கள் உடம்புல ஏற்படுற ஹார்மோன் மாற்றத்தினால தான். பிம்பிள்ஸ் ஃபேஸில் வந்தால் அதை உடனே கையை வச்சு நசுக்கி விட்டுருவீங்க. அப்படி பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளேயும் பாதிக்கும். பிம்பிள்ஸ் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு ஐஸ் கியூப் போட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அதை வச்சு ஒத்தடம் கொடுங்க. இதனால பிம்பிள்ஸ்ல இருந்து வரும் பெயின்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிம்பிள்ஸும் சீக்கிரமா குறையும். கிராம்பு கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி உங்க ஃபேஸ்ல பிம்பிள் இருக்கிற பிளேஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஜாதிக்காயை நல்லா அரைச்சி தூளாக்கி பால் இல்லைன்னா தண்ணி கூட கலந்து உங்க ஃபேஸ்ல தடவுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வாஷ் பண்ணிடுங்க. இதனால சீக்கிரமா பிம்பிள்ஸ் குறையும். வெள்ளரிக்காயில அதிக அளவுல பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி, இ எல்லாம் இருக்கு. இதனால உங்க ஃபேஸ்ல ஏற்படும் பிம்பிள்ஸை சரி பண்ண முடியும். அது எப்படின்னா வெள்ளரிக்காயை ஜூஸ் ஆக்கி ஃபேஸ்ல தடவுங்க. இதனால ஹீட் குறைஞ்சி பிம்பிள்ஸ் தன்னாலே சரியாயிடும். அடுத்ததா ஒரு இயர்பட்ஸ் எடுத்து அதை தேயிலை எண்ணெயில நனைச்சி பிம்பிள் இருக்க பிளேஸ்ல அப்ளை பண்ணுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சுத்தமான காட்டன் துணி எடுத்து கிளீன் பண்ணிடுங்க. 4 துளி லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமா தேனை கலந்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிம்பிள் இருக்க பிளேஸ்ல தடவி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. இப்படி பண்ணா பிம்பிள் சீக்கிரமே சரியாயிடும். கொஞ்சமா உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்துக்கிட்டு அது கூட லவங்கப்பட்ட தூளை கலந்து பிம்பிள் இருக்க இடத்துல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் காய வைங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இப்படி பண்ணா பிம்பிள் சீக்கிரமா சரியாயிடும். ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க காயான பப்பாளியை கட் பண்ணி ஜூஸ் ஆக்கி அதை பிம்பிள் இருக்கிற பிளேஸ்ல தடவணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். ஆலோவேரா ஜெல் கூட புதினா இலையை மிக்ஸ் பண்ணி அரைச்சி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. அப்புறம் காலையில எழுஞ்சி ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. இப்படி ரெகுலரா பண்ணா பிம்பிள் குறைஞ்சி க்ளோவான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தட்ஸை யூஸ் பண்றதுனால உங்க காசும் மிச்சமாகும், உங்க ஃபேஸும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.